வணக்கம் நண்பர்களே, குருவாழ்க குருவே துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 59ஆம் நம்பரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த 59ஆம் நம்பர் எப்படி வேலை செய்யும்? இந்த 59ஆம் நம்பரை நம்ம எந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது எந்த மாதிரி பலன்களை தரும்? ஒரு வண்டி எண்களில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த 2 எழுத்துக்கள் 59 அப்படின்னு வந்துச்சுனாக்கும், முதல் ஓனர் அந்த வண்டி வந்த பிறகு ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். இதுவே இரண்டாவது இடத்துல அந்த 59 அப்படின்ற எண் வந்தாக்கும், அந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஓனர் அவர்கள் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்போ டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன எண்கள் வருதோ அதை சார்ந்து அங்கே வேலை செய்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த எண்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? அதாவது ஒரு ஃபோன் நம்பரில் தொழில் ஸ்தானத்தில் இந்த 59 அப்படின்ற நம்பர் வந்துச்சுனாக்கும், அங்கே தொழிலை நினைத்து அவர்கள் அதிக கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இது டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அதுலேயும் அங்கே 59 கூட்டல் டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அதுலேயும் அந்த 59 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்தில் இந்த ஃபோன் நம்பர் வாங்கிய பிறகு இவர்கள் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். எதை நினச்சி கவலைப்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அந்த ஃபோன் நம்பரில் எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குதோ அதை சார்ந்த பிரச்சனைகளை அவர் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த 59 எந்த இடத்துல வருதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனைகளை அங்கே கொடுத்து கொண்டே இருக்கும். இப்போ ஒரு ஏடிஎம் பின் நம்பரில் இவங்க 59 அப்படின்ற எண்ணை இவங்க பயன்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அந்த ஏடிஎம் பின் நம்பர் எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், தெண்ட செலவுகளும் ஏமாற்றத்தையும் கொடுக்கும். அதை நினைத்து அவர்கள் அதிக கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தாற்போல் நம் எண்களை பயன்படுத்த வேண்டும். அப்படி எடுத்து நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுக்கு பலன்கள் அங்கே சரியாக இருக்கும். இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் அல்ல. எவ்வளவோ விஷயங்கள் உள்ளே இருக்கிறது இந்த ராஜ நிலையில். அப்போ இந்த 59 அப்படின்ற எண் எந்த இடத்துலலாம் வருதோ அதை சார்ந்த பிரச்சனைகள் அந்த ஜாதகர் அங்கே அவருக்கு அங்கே பிரச்சனைகள் அங்கே போயிட்டுருக்கும். அப்போ இதை நாம் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம நல்லதாக எடுக்க வேண்டும்? அப்போ நல்ல விஷயங்களை நாம் உள்ளே கொண்டு வரும்போது தான் இந்த கெட்ட விஷயங்கள் வெளியே போகும். அப்போ இந்த எண்களை நாம் உங்களுடைய ஜாதகம், தனித்தனி ஜாதகம், ஒவ்வொருவருடைய ஜாதகத்தை வைத்து அவர்களுக்கு எந்த எண்கள் அவருக்கு சிறப்பான பலனை தரும் என்பதை ஆய்வு செய்து அதன் பிறகு தான் உங்களுக்கு நம்பர்கள் எடுக்கணும். அப்படி எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் போது மட்டும்தான் அது உங்களுக்கு வேலை செய்யும். ஏதோ ஒரு நம்பரை நம்ம எடுத்தோம், அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அங்கே சிறப்பான வேலைகளை செய்கிறதா என்று பார்த்தீங்கன்னாக்கும், அங்கே சிறப்பான வேலைகள் அங்கே நடக்காது. சார், என்னிட்ட நம்பர் நல்லா தான் சார் இருக்குது, ஆனாலும் எனக்கு ஒன்றும் சிறப்பு இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எந்த நம்பர்கள் அவர்களுக்கு பலன்களை தரும் என்பதை அவரவருடைய ஜாதகத்தை வைத்து தான் நம்ம ஆய்வு செய்து எடுக்கணும். அப்போ ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஜாதகம் இருக்கிறதுனால அதே மாதிரி தான் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி நம்பர்களை நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும். அப்பாவுக்கு இருக்கக்கூடிய ஜாதகம் வேறு, மகனுக்கு இருக்கக்கூடிய ஜாதகம் வேறு. 2 பேர்த்தையுமே நம்ம மிங்கிள் பண்ணக்கூடாது. அவருக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஒரு நம்பரையும், பையனுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஒரு நம்பரையும் எடுத்து கொடுத்தாதான் அவருடைய வாழ்க்கை தரம் மென்மேலும் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை சார்ந்து செல்வார்கள். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்பர்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்போ அந்த 59ஆம் நம்பர் நம்ம எந்த இடத்துலையெல்லாம் நம்மளுக்கு வருதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனைகளை அந்த ஜாதகர் அனுபவித்து கொண்டிருப்பார்.
அப்போ அந்த எண்களை எல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல எண்களை நம்மளுடைய ஜாதக பிரகாரம் பார்த்து அதில் இருக்கக்கூடிய நல்ல யோக நிலைகளை இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை வைத்து நம்பர்களை எடுத்து நாம் பயன்படுத்தும் போது அடுத்த கட்ட வாழ்வில் ஒரு நல்ல வளர்ச்சியை உண்டாகும் என்பதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சவரை மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.